பிப்ரவரி 6. காணிக்கையா கீழ்ப்படிதலா? ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட மேல். 1 சாமுவேல் 15:22. காணிக்கைகளை விட கீழ்ப்படிதலே மேல் என்பதை உலகுக்கு காட்டியவர்களில் ஒருவர் மிஷனரி டி.ஜி. ராக்லாந்து. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் CMS நண்பர் குழுவின் பொருளாளராயிருந்த அவரை கடவுள் மிஷனரியாக அழைத்ததும் உடனடியாக கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார். கிறிஸ்துவுக்காக அடி உதைகளும் இன்னர்களும் அனுபவித்து தென்னிந்தியாவின் 1000க்கு மேற்பட்ட கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கி இந்திய மண்ணிலேயே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். வேதத்தில் சவுல் அரசன் கீழ்ப்படியாமையின் சிகரமாய் திகழ்கிறான். அமலேக்கிற்கு எதிரான யுத்தத்தில் எல்லா கால்நடைகளையும் முற்றிலும் அழித்துவிட கடவுள் சொல்லியிருக்க, அவனோ நேர்த்தியானவைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டு தீர்க்கன் சாமுவேலிடம் அவை ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக என்று காரணம் காட்டினான். சாமுவேல் அவனை பார்த்து, பலியை விட கீழ்ப்படிதலே மேல் என்றும், கீழ்ப்படியாமையும் முரட்டுத்தனமும் சூனியத்திற்கும் சிலை வழிபாட்டிற்கும் சமம் என்று கடிந்துரைத்தான். 1 சாமுவேல் 15:22-23. நமது விருப்பங்களை கடவுளின் சித்தத்திற்கு எதிராக நிறுத்துவதைப் போல் அவருக்கு கோபம் முட்டுவது வேறெது? கிறிஸ்து உலகிற்குள் நுழையும் போது விண்தந்தைக்கு கொடுத்த உறுதிமொழி, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஓர் உடலை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயர் 10:5-9 வரை. பலிகள் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்டாலும் அவை ஒருபோதும் கீழ்ப்படிதலுக்கு மாற்றாகாது. முழுக்க முழுக்க இறைவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வின் உச்சக்கட்டமே சிலுவை பலி. எபிரேயர் 5:8-9. நம்மை போல் பிறரை நேசிப்பதே முதற் கட்டளைக்கு சமமான 2ஆம் பெரிய கட்டளை. நாமோ பகை, கோபம், பொறாமை, மன்னியாமை, புறங்கூறுதல், பொய் போன்ற யாவற்றையும் வைத்துக் கொண்டே காணிக்கைகளை பலிபீடத்திற்கு எடுத்துச் செல்ல துணிகிறோம். கடவுளுக்கு யாரும் லஞ்சம் கொடுக்க முடியாது. முதல் பெற்றோரின் முதல் மகனின் முதல் காணிக்கையையே வெறுத்து தள்ளினார் அவர். இன்றும் அவர் அப்படியே எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருக்க நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் வரை நமது காணிக்கைகளில் பிரியப்படார். மத்தேயு 5:23-24. அப்படியே மணவாழ்வில் உண்மையின்மை என்பது உடன்பாட்டிற்கு கீழ்ப்படியாததாகும். மணவாழ்விற்கு வெளியேயுள்ள தவறான தொடர்புகளை கருணையின்றி அறுத்தெறியாவிடில் கடவுள் நமது காணிக்கைகளை சற்றும் மதியார். மல்கியா 2:13-15 வரை. ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை விட காணிக்கை கொடுத்து விடுவது எளிது என்ற வஞ்சக எண்ணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும்.